இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வரமாட்டோம். திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா திட்டவட்டம். நடந்து முடிந்த ஊர்காவல் படை தேர்வை ரத்து செய்ய வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள். விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் இடையூறு அளிக்கும் மதுக்கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுமக்கள் கோரிக்கை. தாயை அவதூறாக பேசியதால் ரிக்ஷா ஓட்டுநரை கொலை செய்தேன். காவல்துறை விசாரணையில் குற்றவாளி வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வரமாட்டோம் என திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரசுக்கு 10, பாரதிய ஜனதாவிற்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். பாரதிய ஜனதாவிற்கு 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளனர். பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்களில் நமச்சிவாயம், சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் அமைச்சர்களாகவும் சபாநாயகராக ஏம்பலம் செல்வமும் பதவியில் உள்ளனர். மீதமுள்ள ஜான்குமார், ரிச்சர்ட், கல்யாண சுந்தரம், ஆதரவு சுயேட்சைகள் அங்காளன், சிவசங்கரன், ஸ்ரீனிவாச அசோக், நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் ஆகிய 7 பேர் ஆட்சிக்கு எதிராக திடீர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அளிக்கும் ஆதரவை விலக்க வேண்டும் என அவர்கள் கட்சி தலைமையை சந்தித்து வலியுறுத்தியுள்ளனர். இதனால் ரங்கசாமி அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை பாரதிய ஜனதா ஆதரவை விலக்கிக் கொண்டால் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட திமுக ஆதரவு அளித்தால் ஆட்சி நீடிக்கும். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு திமுக ஆதரவு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து திமுக மாநில அமைப்பாளர் சிவா கூறியதாவது: குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வருவதை தங்கள் கட்சி தலைமை ஒருபோதும் விரும்பாது, ஏற்காது என்றும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வருவதை நாங்களும் விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார். வரும் காலத்தில் முழுமையான ஆட்சியை அமைப்பதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களும் உள்ளது. எனவே என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி பிரச்சினையை தாங்கள் வேடிக்கை பார்ப்பதாகவும், இந்த அரசின் அநீதிக்கு எதிரான தங்களின் போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது அவர்களின் உட்கட்சி பிரச்சினை, சொந்த பிரச்சினை. ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கான மதிப்பெண்ணை மக்கள் வழங்கிவிட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த ஊர்காவல் படை வீரர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர்களுக்கு கடந்த 30ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தேர்வு செல்லாது என அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தேர்வினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் புதுவை ஊர்காவல் படை தன்னார்வ அமைப்பு, அந்த அமைப்பு பணியாளர் சீர்திருத்த துறையின் கீழ் வராது என்றும், பணியாளர் என்ற வரையறையின் கீழ் வராது, தேர்வு நடத்திய பணியாளர் துறைக்கு ஊர்காவல் படை தேர்வு நடத்த அதிகாரம் இல்லை என்றும், தேர்வும் முறையாக நடத்தப்படவில்லை, அறிவித்தபடி கேள்விகள் கேட்கப்படவில்லை, மதிப்பெண்ணும் வழங்கவில்லை, இடஒதுக்கீடு கடைபிடிக்காமல் சட்டவிரோதமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளது. இது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்றும், எனவே ஊர்காவல் படை வீரர் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மதகடிப்பட்டு பகுதியில் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடைகளால் ஏற்படும் இடையூறுகளை தடுக்க துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியான மதகடிப்பட்டு பகுதியில் விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலை ஓரத்தில் சுமார் 6ற்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் உள்ளது. கடைகள் அனைத்தும் சாலையை ஒட்டியே அமைந்துள்ளதால் வாகனத்தை நிறுத்துவதற்கு தனியாக இடமில்லாத காரணத்தினால் சாலை ஓரத்திலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு மது குடிக்க சென்று விடுகின்றனர் மது பிரியர்கள். இதனால் அடிக்கடி வாகன நெரிசல் ஏற்பட்டு விபத்தும் ஏற்படுகிறது. தொடர்ந்து மது பாட்டில்களை வாங்கிக் கொண்டு நெடுஞ்சாலை அருகிலேயே கழிவுநீருக்காக கட்டப்பட்டுள்ள வாய்க்காய்க்கு மேலே சாலை அருகே கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்திவிட்டு பாட்டில்களை சாலையிலேயே வீசிவிட்டு செல்கின்றனர். மது பாட்டில்கள் உடைந்து சாலையின் செல்வோரின் கால்களை கிழித்து விடுகிறது. மேலும் சாலை அருகே வீடுகள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து தகாத வார்த்தைகளால் பேசுவதால் அவ்வழியாக பேருந்திற்காக செல்லும் பொதுமக்கள் முகம்
ரத்தம் சுளிக்கும் அவல நிலை ஏற்படுகிறது. இதனை அப்பகுதி காவல்துறையினரும் கண்டுகொள்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகள் தலையிட்டு மது அருந்த வரும் மது பிரியர்களுக்கு மதுக்கடை உரிமையாளர்கள் வாகன நிறுத்த தனி இடம் ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலையோரம் அமர்ந்து மது அருந்துபவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். தாயை அவதூறாக பேசியதால் ரிக்ஷா தொழிலாளியை கொன்றதாக கைது செய்யப்பட்ட குற்றவாளி வாக்குமூலம் அளித்துள்ளதாக காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி செஞ்சி சாலை புஸ்ஸி வீதி சந்திப்பில் உள்ள நடைபாதையில் வசித்து வந்தவர் முருகன். ரிக்ஷா தொழிலாளியான இவர் அப்பகுதியில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, ஆய்வாளர் ஜெய்சங்கர், உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவின் மூலம் பதிவான காட்சிகளை கொண்டு குற்றவாளியின் அடையாளங்களை கண்டறிந்தனர். அதன் மூலம் நடத்திய விசாரணையில் புதுவை நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த சித்தானந்தம் என்பவர்தான் கொலை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சித்தானந்தத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சித்தானந்தம் அளித்த வாக்குமூலத்தில் குடிப்பழக்கம் காரணமாக வேலைக்கு செல்லாமல் இருந்த தான் புதுவையில் பிளாட்பாரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போது முருகனுக்கும் தனக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். அவ்வப்போது முருகனிடமிருந்து பணம் வாங்கி மது அருந்துவதாகவும், இந்நிலையில் பிளாட்பாரத்தில் குடிபோதையில் முருகன் படுத்துக் கொண்டிருந்த போது அவரிடம் பீடி கேட்டதாகவும் அதற்கு முருகன் தர மறுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் முருகனை தான் திட்டியதாகவும், இதையடுத்து இருவருக்கும் இடையில் வாய் தகராறு ஏற்பட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் கையால் தாக்கிக் கொண்டதாகவும் தெரிவித்தார். அப்போது முருகன் தனது தாயை பற்றி தவறாக பேசியதாகவும், தான் அப்படி பேச வேண்டாம் என கூறியும் அவர் திரும்ப திரும்ப தவறாகவே பேசியதாக தெரிவித்தார். இதனால் தனக்கு ஆத்திரம் ஏற்பட்டு உடனே தான் அங்கிருந்து சென்று விட்டதாகவும், சிறிது நேரம் கழித்து அங்கு வந்து பார்த்தபோது முருகன் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும், ஆத்திரம் தாங்காததால் தான் அருகில் கிடந்த கல்லை எடுத்து அவர் மீது போட்டு கொலை செய்ததாக தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். உழவர்கரை பகுதியில் மதுபான கடை அப்புறப்படுத்த வலியுறுத்தி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மதுக்கடைகள், ரெஸ்ட்ரோ பார்களை மூடக்கோரி உழவர்கரை பேருந்து நிறுத்தம் அருகே பொதுமக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்திற்கு சமூக சேவகர் சசிபாலன் தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ரெஸ்ட்ரோ பார், மதுக்கடைகளுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். உழவர்கரை தொகுதியில் ஏற்கனவே 4 ரெஸ்ட்ரோ பார்கள் இருக்கின்றன. ஆனால் மேலும் புதிதாக 2 ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. இவை தவிர மதுக்கடைகளும் மது பார்களும் ஏராளமாக உள்ளன. இதனால் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்ட்ரோ பார்கள், மதுக்கடைகளை மூட வேண்டும். மேலும் புதிதாக வரக்கூடிய ரெஸ்ட்ரோ பார்களுக்கு அனுமதி தரக்கூடாது என்றும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமாரின் பிறந்த நாளையொட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். பின்னர் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் விவில் ரிச்சர்ட் அன்னதானத்தை பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் விஜய் செய்திருந்தார். விழாவின் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டு சிறப்பாக கொண்டாடினர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகி IG வீரராகு தனது பிறந்தநாளையொட்டி தனது ஆதரவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகி IG வீரராகு தனது துணைவியாரையுடன் பிறந்தநாள் விழாவை கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு IG வீரராகுவிற்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு 25 கிலோ அரிசி, 5 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை அருண் சர்மா தொண்டு நிறுவனர் IG வீரராகு மற்றும் பிரபாதேவி ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். இளைஞர்களின் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது.
வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 23 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 84 ரூபாய் 43 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6700 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 947 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல்